அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று கிளிக் பண்றேன். அதை பாருங்க, அப்புறம் பேசலாம். ஓகேவா? சார் வணக்கம். வணக்கம். வசனகர்த்தா சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசினார். நீண்ட நாளா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இது வரைக்கும் கிடைக்கல. எந்த மேடையிலயும் அவர் பேசின மாதிரி தெரியல. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாளா அது போயிட்டு இருக்கு. ஆனா அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்ல. அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்க மேடையிலயும் வாசனா கருத்து அதை சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும். இல்ல அவரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ண? இல்ல சார், நீங்க தான் படம் எடுத்து என் படத்துல இருக்கா? உங்க படத்தோட என் படத்துல இருக்கா? உங்க படத்தோட வசன கருத்தா பேசல. என்ன கேளுங்க. இல்ல சார், அதான் உங்கள்ட்ட நீங்க கேக்குற கேள்விக்கு நீ கேக்குற கேள்வி அறமான கேள்வி இல்லைன்னு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய ஊடக சகோதரர்கள் சொல்றாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது, சொல்றது நியாயமும் இல்ல. ரெண்டாவது அது இதுக்கான இடம் இல்ல. என்னகிட்ட கேளுங்க. சரி, உங்க படம் மேடம் இல்ல இருட்டா அவரு இல்ல சார் இல்ல வேணாம் இல்ல அப்படி இல்ல சார். இல்ல நண்பா, அவர் பேசும்போது இதே மேடையில தான் இல்ல. அதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது இது? இல்ல சார், அப்படி பேசினாருன்னு நீண்ட நாளா ஒரு தலைவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. சரி, அந்த குற்றச்சாட்டு உண்மையா? நான் அன்பார்ந்த சொந்தங்களே, வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு பத்திரிகையாளர் மிக ஒரு தெளிவான கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு இந்த டைரக்டருக்கு பதில் சொல்லவே தெரியல. அந்த ஆளு என்ன சொல்றாருன்னா, இது நான் பேசல, அவரு பேசுனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா, திரும்பவும் கேள்வியை முன்வைக்கிறாரு. இது உங்க மேடையில தானே சொல்றாரு, உங்க பட வெளியீட்டு விழாவில் தானே சொல்றாரு அப்படின்னு சொன்னாலும், அப்பவும் இதுக்கு மண்டையில ஏறல. ஏன்னா இதுக்கு மண்டையில இருக்கிறது எல்லாமே ஜாதி புத்தி தான், பொதுநல புத்தி கிடையாது. எந்த ஜாதியை கெடுக்கலாம், எந்த ஜாதி இளைஞர்களை வழக்க வாங்க வைக்கலாம், இது போன்ற சிந்தனையிலே இருக்கும்போது இதுக்கெல்லாம் அந்த ஜாதி புத்தி மட்டுமே தான் இருக்கும். இந்த மனிதர்களை எதால் முக்கி அடித்தாலும் அறிவே வராது, அறிவில்லாத ஜென்மங்கள் தான். ஒரு பத்திரிகையாளர் ஒரு சிறந்த கேள்வியை கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் தெரியாதவர் எல்லாம் ஒரு டைரக்டரா? சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில்